ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டில் ஒரு கிவ் அவே கொஸ்டின் இருக்குது. எல்லோரும் மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இப்போ எதுக்கு மிட்டு அழுதுட்டு இருக்க? நீ உனக்கு பசிச்சா நீ அழுக மாட்டியா? எனக்கு பசிச்சா நான் அழ மாட்டேன். நீ தான் இப்படி அழுதுட்டு இருக்க எப்ப பார்த்தாலும். என்னாச்சு? ஏன் ரெண்டு பேரும் இப்படி இங்க இருந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? மித்து பாப்பா ஏன் அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? உனக்கு என்ன பிரச்சனை? அது ஒன்றும் இல்லை சிவா, எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால எங்கள் அப்பா அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க. அதனால இவளுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு அழுகிறா. ஓ அப்படியா? சரி, ரெண்டு பேரும் என் கூட என் வீட்டுக்கு வாங்க. இந்த பிரச்சனைக்கு என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. மித்து அழுகாம வா, என் பின்னாடியே வா, நான் தான் சொல்றேன்ல. சிவா, என்னதான் பண்ண போற? சொல்லிட்டு போ சிவா. சிவா, நானும் வந்துடுறேன். நீங்க எது செஞ்சாலும் கரெக்டா தான் செய்வீங்க, எனக்கு தெரியும். ஆமா மித்து பாப்பா, இப்ப வெயிட் பண்ணு, நான் வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு செகண்ட்ல வந்துடுறேன். ஹை சிவா, என்ன எடுத்துட்டு வந்திருக்க? எல்லாம் குக்கிங் கிச்சன் ஐட்டம்ஸா இருக்கு. என்ன செய்ய போற? மித்து பசிக்குதுன்னு சொன்னா அவளுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்காம இருக்க முடியுமா? அதான் எல்லா பாத்திரமும் நானே எடுத்துட்டு வந்துட்டேன். இது ஒண்ணு எடுத்து வைக்க ஹெல்ப் பண்றியா? வேகமா எடுத்து வைங்க. வாவ், சூப்பரா எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. இங்க பாரு, நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு. மித்து இரு, இந்த மாதிரி நீ சாப்பிட்டே இருக்க மாட்டேன். தோசை மாவு, வெங்காயம், தண்ணி, எண்ணெய் எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு தோசை செஞ்சு தர போறீங்களாண்ணா? ஆமா மித்து, தோசை தான் செஞ்சு தர போறேன். அது இருக்கட்டும் சிவா, மெயினான ஐட்டத்தை மறந்துட்டியே, அடுப்பே இல்லையே. திருப்பி பாரு அது என்னன்னு. ஐ, அடுப்பு. இதுதான் அடுப்பா? சூப்பர். இதுலதான் செய்ய போறோமா நம்ம? வாவ், ஏய். ஃபர்ஸ்ட் தோசைக்கல்ல வச்சுக்கணும். தோசைக்கல்ல சூடானதுக்கு அப்புறம் லைட்டா எண்ணெய் ஊத்திக்கணும். எண்ணெய் ஊத்தி பார்ப்போமா? இங்க பாரு எப்படி புகை வருதுன்னு. அச்சோ, கீழே விழுந்துச்சு. சரி, பரவாயில்ல. இப்போ தோசை மாவு எடுத்து மாவு ஊத்திக்கலாம். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் லைட்டா எண்ணெய் விட்டுக்கலாம். ஓகே, எண்ணெய் ஊத்தியாச்சு. இப்போ மாவு எடுத்து நல்ல சர்க்கிளா போடணும். வீட்டு பாப்பா ஸ்கூல்ல படிச்சிருப்பீல, சர்க்கிள் எப்படி டிரா பண்றதுன்னு. அதே மாதிரிதான் இதுலயும் மாவு ஊத்தி சர்க்கிளா போடணும். ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். பண்ணிட்டு அது மேலேயும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றணும்னா கொஞ்ச நேரத்துல தோசை ரெடி ஆயிடும். வெயிட் பண்ணிட்டே இரு. ஐ சிவா, நீ செம்மையா தோசை ஊத்துற சிவா. உனக்கு குக் கூட பண்ண தெரியுமா சிவா? நீ பயங்கரமா குக் பண்ற. ஆனா என்ன, உனக்கு தோசையை தான் எடுக்கவே தெரியல. ஏய், நீ ரொம்ப பேசாத. பாவமேன்னு சொல்லிட்டு நான் தோசை ஊத்தி கொடுத்துட்டு இருக்கேன் மித்துக்கு. உன் தங்கச்சிக்கு நீ அது கூட பண்ணல. ரொம்ப ஓவரத்தா போயிட்டு இருக்காரு தூ. மித்து, இந்த அழகான தட்டுல வச்சு கொடுத்துருக்கேன் பாத்தியா? ஐ, மாம்பழ ஷேப்ல இருக்கே இந்த தட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணா. தேங்க்யூ சோ மச். இந்த கொஞ்சோண்டு தண்ணியும் வச்சிருக்கேன், தண்ணியும் குடிச்சுக்கோ. இந்த தோசை மினி தோசைன்றனால அப்படியே சாப்பிடலாம். மித்து பாப்பா, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. ஏய் சிவா, என் தங்கச்சிக்கு மட்டும் தோசை ஊத்தி கொடுத்தா எனக்கும் ஒரு ஆனியன் தோசை போட்டு கொடு சிவா. உன்னைய பத்தி எனக்கு தெரியாத ரித்து, நீ ஆனியன் தோசை தான் சாப்பிடுவ எனக்கு தெரியும். அதனால தான் கட் பண்ணியே கொண்டு வந்துட்டேன். இந்த போட்டிருக்கேன் பாரு. 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, உனக்கும் தோசை ரெடி ஆயிடும். அப்புறம் சாப்பிட்டு நம்ம கிளம்பிடலாம் ஸ்கூலுக்கு. ஐயோ, ஸ்டவ் மேல சிந்திடுச்சு. என்ன? ஓகே, அதை க்ளீன் பண்ணிடலாம். அப்பப்போ க்ளீன் பண்ணணும்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. சமைக்க க்ளீன் பண்ணிடணும் எல்லாமே. மித்து, நீ ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டு. சூடா இருக்கா? ஓகே, கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டு. இந்த ரித்து, உன்னோட வெங்காய தோசை கூட ரெடி ஆயிடுச்சு. நீயும் சாப்பிடலாம். உன்னோட பிளேட்லேயே வச்சிடுறேன். உனக்கும் மேங்கோ டிசைன் போட்ட பிளேட் தான் நான் எடுத்துட்டேன் பாரு. சிவா, உனக்கு இப்ப கூட தோசை எடுக்க வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஐயோ, நான் சொல்றபடியே கரெக்டா தோசை கல்ல கீழே தள்ள பார்த்துட்டேன். ஏய் ரித்து, நீ ரொம்ப ஓவராத்தா பண்ற. பேசாம சாப்பிடு. ஏதோ பாவம் பசியா இருக்குன்னு கேட்டியேன்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்துருக்கேன். சீக்கிரமா சாப்பிட்டு வாங்க. எங்க பாட்டி வரத்துக்குள்ள நாங்க கிளம்பணும். எனக்கும் கொஞ்சம் வாட்டர் கொடு சிவா, தோசை சாப்பிடையில தேவைப்படும். ஆமா ரித்து, இந்த உனக்கும் ஒரு டம்ளர் வச்சிருக்கேன். தண்ணி இருக்கு, தண்ணி குடிச்சுக்கோ தோசையை சாப்பிட்டுட்டு. உங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்து பொறுமையா வரட்டும். அது வரையும் நீங்க என்ன பண்ணுவீங்க? லஞ்சுக்கு என்ன பண்ணுவீங்க? சரி, பரவாயில்ல, உங்க லஞ்ச் நானே எடுத்து வந்துடுறேன். ஐயோ, தண்ணி கொட்டிட்டேனே. ஓகே மித்துப்ப பயிரு, உன் பிளேட்டை க்ளீன் பண்ணி கொடுத்துட்றேன். தண்ணி கொட்டியாச்சு. அந்த தோசையை எடுத்துட்டேன். இந்த பிளேட்ல நீ வேற தோசை ஃப்ரெஷ்ஷா வச்சு சாப்பிட்டு. ஓகேவா? கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கோ. உன் மேல தண்ணி விழுந்துச்சுல. தோசையை வேகமா சாப்பிட்டு கிளம்பிடு மித்துப்பா. ரித்து, நீனும் கொஞ்சம் ஃபாஸ்டா சாப்பிடு. டைம் ஆயிடுச்சு. ஸ்கூல் பஸ் வேற வந்துடும் இல்லையா? ஆமா அண்ணா, ஸ்கூல் பஸ் வர டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாகவே சாப்பிட்டு முடிச்சிடுறேன். அக்காக்கா, நீனும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுக்கா, டைம் ஆயிடுச்சு. இதோ சாப்பிட்டுட்டேன். உனக்கு முன்னாடி நான் சாப்பிட்டு வேண்டி, நீ ஏண்டி என்னையை தொடுத்திட்டு இருக்க? இங்கே பாரு, சாப்பிட்டே முடிச்சிட்டேன்.
சரிப்பா வேகமா எடுத்து வைங்க. பாட்டியோ இல்ல அம்மாவோ வந்தா எங்களை பயங்கரமா திட்டுவாங்க. இந்த இதெல்லாம் எடுத்து வெளியே வச்சிருக்கோம், பொருட்கள்லாம் எடுத்து வெளியே வச்சிருக்கோம் பயங்கரமா திட்டுவாங்க. சரி சிவா, நாங்களும் வாஷ் பண்ணி வச்சிடுறோம் வேகமா. என்னடா நடக்குது இங்க? நான் செத்த நேரம் வெளியே போயிட்டு வரதுக்குள்ள வீட்டுல இருக்க சட்டி மூட்டையெல்லாம் எடுத்து என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? வெளியே என்ன விளையாடுறதுக்கா வச்சிருக்காங்க உங்களுக்கு? ஏய் நான் சொன்னேன்ல, பாட்டியே வந்துட்டாங்க. வேகமா எந்திரிங்க, எஸ்கேப். ஓடு ஓடு ஓடு, வேகமா ஓடு. டேய் நில்லுடா, நில்லு நில்லு, இந்த வரேன், எட்ரா அந்த கம்ப. ஜஸ்ட் மிஸ்டா, கிரேட் எஸ்கேப். இந்த வீடியோக்கான கிவ் அவே கொஸ்டின், சிவா மொத்தமாக எத்தனை தோசை ப்ரிப்பேர் பண்ணா ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க.